பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்துவேலை பார்த்த உடனே ஒரு பக்கம் நம்ம ராஜியும் நம்ம கோமதியும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அப்பான்னு சொல்லிட்டு நம்ம ராஜி இருந்துட்டு கட்டி பிடிச்சு அழுந்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவேலை இதுக்கு மேலே நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி கிட்ட அல்லாதம்மா, அதான் அப்பா வந்துட்டுல, இனிமே எதை பற்றியும் கவலைப்படாத, அப்பா இருக்கண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வரவும் சக்திவேல் கையை பிடிச்சிக்கிட்டு எதுக்காகவும் கண் கலங்காத, உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்போவே போய் அங்கே உள்ள என்ன ஏதுன்னு பேசுகிறேன், எதை பற்றி யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. முத்துவேலே இருந்துட்டு நீதானே மொத்த குடும்பத்தையும் தூக்கி ஜெயிலில் போடுன்னு நீதானே அந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, சொன்ன மாதிரியே நீ ஆசைப்பட்ட மாதிரியே நாங்கள் மொத்த குடும்பமும் இங்கே ஜெயிலில் இருக்கோம், பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டேன், ஆனால் இப்போ இந்த நிலமையில பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பேசினது எதையோ மனசில் வச்சுக்காதீங்க, ஏதோ என் பையன் ஜெயிலில் இருந்தானே அந்த கோவத்தில் தான் நானும் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து மன்னிப்பை கேட்டு நேராக உள்ளே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேணா கேஸை கொடுத்தவங்க கிட்ட போயிட்டு சமாதானமாக பேச முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்துவேலே இருந்துட்டு சரி நாங்கள் போய் அவங்கள சமாதானம் பண்ணியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மயிலோட வீட்டுக்கு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.